Hi guys, welcome to Traveler Channel. பார்க்குற அனைவருக்கு சதீஸ்வரா அன்பான வணக்கம் சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம எங்கே வந்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா சென்னையில் இன்டர்நேஷ்னல் டென்னிஸ் மேட்ச் நடக்குதுங்க. அதை பார்க்கறதுக்கு தான் வந்துருக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இருக்கக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா. அந்த இடத்துல வந்து ஸ்டேடியத்துக்குள்ளே வந்து பார்க் பண்ண அலோவ் பண்ணல. அதனால் வந்து விஐபி பார்க்கிங் அண்டு செக்ரட்டரி கார் பார்க்கிங், கவர்மெண்ட் வெஹிக்கிள் பார்க்கிங், அப்புறம் பப்ளிக் பார்க்கிங் இப்படி தனித்தனியாக பிரித்து ஒரு பெரிய கிரவுண்டு கொடுத்துறாங்க. இது வந்து கார்பரேஷன் கிரவுண்டு. இந்த இடத்துல வந்து கிரிக்கெட்டு அண்ட் ஃபுட்பால் மேட்ச்லாம் நடக்கும் சண்டே. ஆனால் இந்த இடம் வந்து வள்ளுவர் கோட்டை இருக்குது பார்த்தீங்களா, அது பேக் சைடில் இருக்கக்கூடிய கார்பரேஷன் ஆஃபீஸ். இது வந்து நுங்கம்பாக்கம் ஏரியா தான். இப்போ இந்த இடத்துல வந்து பார்க் பண்ணிவிட்டு இப்போ டென்னிஸ் மேட்ச்சு தான் பார்க்க போகிறோம். நம்ம சென்னையிலே இருக்கிறோமே, இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான டென்னிஸ் மேட்ச் நடக்குது. ஃபஸ்ட் டைம் நான் டென்னிஸ் மேட்ச்சை வந்து பார்க்க போகிறோம், அதுவும் இன்டர்நேஷ்னல் மேட்ச்சை. ஓகே, வாங்க உள்ளே போகலாம் ஸ்டேடியத்துக்குள்ளே. ஸ்டேடியத்துக்குள்ளே வந்தோடனே நம்ம உட்காரக்கூடிய இடத்த நம்ம கண்டுபிடிக்கணும். இருக்கிற சேர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுதான் நம்ம உட்காரக்கூடிய இடம். இந்த இடத்துலேருந்து பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராகவே இருக்குது, வியூவும் நல்லா தெரியுது. அப்புறம் பிளேயர்ஸோட என்ட்ரி கொடுக்குறது அதுவும் கிட்டேருந்து பார்க்க முடிஞ்சுது, செம்ம சூப்பராகவே இருக்குது. மறக்க முடியாத ஒரு அனுபவம் தான் சொல்லணும். எனக்கு எப்படி இந்த டிக்கெட் கிடச்சிது பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு வந்து எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்குது, நீ வந்து பார்க்குறியான்னு அப்படின்னு கேட்டால், சரி நம்மளும் ஃப்ரீயாக இருக்கணுமே போய் மேட்ச்சை பார்ப்போம்னு சொல்லிட்டு வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது இது இன்டர்நேஷ்னல் உமன் டென்னிஸ் மேட்ச்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்நேஷ்னல் மேட்ச் நம்ம சென்னை நடக்குது. எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. மேட்ச் வந்து கரெக்டாக 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் சொல்லியிருந்தாங்க. நான் 4:30 தான் போய் உட்காந்தேன். அப்புறம் மேட்ச் வந்து போயிட்டு இருந்தது, செம்ம விறுவிறுப்பாக போயிட்டு இருந்தது. ஒவ்வொரு பாயிண்ட் எடுக்கும் போது பிளேயர்ஸ் வந்து செம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆடிட்டு இருந்தாங்க. இதை பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராகவே இருந்தது. நம்ம ஃபாரினுக்கு தான் இதுமாரி மேட்ச்லாம் பார்க்கறதுக்கு போவோம், ஆனால் நம்ம சென்னையில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் கொஞ்சம் தூரம் மேட்ச் வந்து சுவாரஸ்யமாக போயிட்டு இருந்தது, அதுவும் பார்த்துட்டே இருந்தேன். கைஸ், மேட்ச்சு செம்ம விறுவிறுப்பாக போயிடுச்சு. உண்மையிலே வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து இன்டர்நேஷ்னல் மேட்ச்சை நான் பார்க்குறேன், டென்னிஸ் மேட்ச்சை. மேக்ஸிமம் வந்து பப்ளிக் க்ரௌடு அதிகமாக வரல, நான் மட்டும் தான் வந்திருக்கிறேன். அப்புறம் ஒரு சில பேர் வந்திருக்கிறாங்க, சீட்லாம் காலியாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் கேமை வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும். உண்மையிலே வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து 20 கண்ட்ரிலேருந்து பிளேயர்ஸ் வந்திருக்கிறாங்க. ஃபுல்லாகவே வந்து உமன்ஸ் வந்து செம்ம ஹார்ட் ஒர்க் கொடுத்து நம்ம வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நான் ஒவ்வொரு மேட்சை பார்க்குறேன், செம்ம விறுவிறுப்பாக போயிட்டு இருந்தது. அதுவும் சிங்கிள் மேட்ச் ஆடும்போது அந்த பாயிண்ட் எடுக்கிறதுல வந்து வேறு லெவலுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேடியம் சுற்றி என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்துலாம் வாங்க. கைஸ், மேட்ச் வந்து விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குது. அதுவும் செமிஃபைனல் நடக்குது. நாளைக்கு வந்து ஃபைனல் மேட்ச் நடக்க போகுது. அதனால் செம்ம ஹார்ட் ஒர்க் போடுறாங்க பிளேயர்ஸு. கொஞ்சம் நேரம் பிரேக்கு. அதுக்குள்ளே நம்ம வந்து எந்த இடத்துக்கு வந்துடும் பார்த்தீங்கன்னா, ஃபுட் கோர்ட் ஏரியாவுக்கு வந்துடும். இப்போ இந்த இடத்துல நான் என்ன ஆர்டர் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, பன்னீர் ரோல். அது வந்து 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண சொல்லிட்டோம். இதை வாங்கிட்டு அப்படியே போய் மேட்ச் பார்க்குற இடத்துல உட்கார போகிறோம். உண்மையிலே நம்ம சாதாரணமாக நினச்சோம், கிரிக்கெட்டு அண்டு அதர் ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் டென்னிஸு அது ஒரு தனி ஒரு ஸ்டைலில் தான் ஆடுறாங்க. உண்மையிலே வந்து செம்ம எஃபெக்ட் போடுறாங்க, பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவில்லை. அதுவும் பார்க்குறது இன்டர்நேஷ்னல் மேட்ச்லாம் நம்ம ஃபாரினுக்கு அதர் கண்ட்ரிக்கு தான் போவோம். அதுவும் நம்ம சென்னையில், அதுவும் நுங்கம்பாக்கம் ஏரியாவில் இந்த மேட்ச் பார்க்குறதுக்கு நான் கொடுத்து வச்சுருந்தேன்னு தான் சொல்லணும். ஓகே, ஸோ இப்போ வந்து வெஜ் ரோலை வச்சு பன்னீர் ரோலை வாங்கிட்டு நம்ம அப்படியே நம்ம சீட்டில் போய் உட்காந்துலாம் வாங்க.
இவ்வளோ நேரம் நம்ம மேட்ச்சை பார்த்துருந்தோம். எந்த டீம் ஆடிச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் மேட்ச்சு செம்ம சுவாரஸ்யமாக போயிட்டு இருந்தது. நான் ஒருத்தரை பார்த்தாங்க, உண்மையிலே நான் நம்ப முடியல அவர் தானா சொல்லிட்டு. ஏன்னா சென்னோட லெஜெண்ட் டென்னிஸ் பிளேயர், அதாவது இந்தியா டென்னிஸ் பிளேயர்னு சொல்லலாம், விஜய் அமிர்தராஜ். இவர் தாங்க நான் மீட் பண்ணேன். அதோட முக்கியமான விஷயம், இந்த ஸ்டேடியத்துக்கு இவரோட பேர் தான் இருக்குது. அப்போனா பார்த்துக்கோங்க எவ்வளோ பேர் லெஜெண்டுன்னு சொல்லிட்டு. இப்போ தாங்க மேட்ச்சே செம்ம சுவாரஸ்யமாக போகுது. ஏன்னா இந்தியன் பிளேயரும் இந்தோனேஷியா பிளேயரும் செமிஃபைனலும் மோத போகிறாங்க. இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள ஃபைனல் மேட்ச்சில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளேயர்ஸ் உள்ளே போன உடனே அம்பையர் தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறாரு. அம்பையர் சின்ன சின்ன ரூல்ஸை சொல்லிட்டு 3 நிமிஷம் தான் டைமு, அந்த 3 நிமிஷத்துக்குள்ள நீங்கள் ரெடி ஆகிடணும். அதுக்கப்புறம் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும் சொன்னாங்க. அதேமாரி அவர் சொன்ன டைமில் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகணுன்னு பிளேயர்ஸை பார்க்கணும். செம்ம ஆக்ரோஷமாக ஆடிட்டு இருக்கிறாங்க. இந்தியன் பிளேயர்ஸ் ஸ்டார்டிங்கே செம்மையாக டஃப் கொடுத்தாங்க. அப்புறம் குயிக்காக வந்து பாயிண்ட் ஏறிட்டே இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் இந்தியன் பிளேயர்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் டவுன் ஆகிட்டே இருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் வருத்தமாகவே இருந்தது. அதுக்கப்புறம் ஃபைனலாக யார் வின் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியா பிளேயர் தான் வின் பண்ணாங்க. இந்தியன் பிளேயர் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டாங்க. ஆனால் பட் அவங்களால ட்ரை பண்ண முடியல. இருந்தாலும் வந்து நெக்ஸ்ட் இயரில் கண்டிப்பாக இந்தியன் பிளேயர்ஸ் வந்து ஃபைனல் மேட்ச்சுக்கு போவாங்க. ஸ்டேடியமில் ஒரு சின்ன சவுண்டு, கேமரோட டைரக்ஷன் வேறு எங்கேயோ இருக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் அண்ட் டெப்டி சிஎம், மினிஸ்டர், செக்ரட்டரி இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. இதை பார்த்தோன்னு ஆடியன்ஸ் வந்து ஒரு சத்தம் போட்டாங்க. பிளேயர்ஸை ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகணும்னா செம்ம விறுவிறுப்பாக போயிட்டு இருந்தது. இதில் யார் வின் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியா பிளேயர் தாங்க. ஆஸ்திரேலியா பிளேயர் வந்து செகண்ட் பிளேஸும், இந்தோனேஷியா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸும் வந்து வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணவங்களுக்கு கப்பு கொடுத்ததுக்கு நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் வர போகிறாரு. அதுக்கு முன்னாடி மீடியாவெல்லாம் அவங்கவுங்க பொசிஷனில் ரெடியாக இருந்தாங்க. ஃபஸ்ட்டு பாதுகாப்புக்கு வந்து அங்கங்கே போலீஸ் இருந்தாங்க. இப்போ தமிழ்நாட்டோட சிஎம் வர போகிறாரு. அது நீங்களே பாருங்கள். டெப்டி சிஎம் பின்னாடி வருவார். அதுக்கப்புறம் மினிஸ்டர் வராங்க. இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன வருத்தம், நம்ம இந்தியன் பிளேயர் யாருமே ஃபைனலுக்கு வரலன்னு சொல்லிட்டு தான். பரவாயில்ல, அடுத்த வருஷம் கண்டிப்பாக இந்திய பிளேயர் உள்ளே வரும், ஃபைனல் மேட்ச் வரும், கண்டிப்பாக கப் அடிக்கிறோம் நான் நம்புகிறேன். எனக்கு மறக்க முடியாத ஒரு விஷயம்னா, நான் இங்கே இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா பிளேயர்கிட்ட போய் நான் ஃபோட்டோ எடுத்து கை குலுக்கி அவங்களுக்கு வாழ்த்து சொன்னேன். அதை எனக்கு மறக்கவே முடியாது. இப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதேமாரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்க வரை உங்கள் இந்த விடைபெறுவது உங்கள் சதீஷ். பை பை கைஸ்.